இயேசுவை காண்போம். இறையாட்சி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரும்பை பார்த்து இப்படியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இரும்பே, உன்னை விட சக்தி வாய்ந்த, உன்னை விட மேலான ஏதாவது உண்டோ என்று கேட்டபோது இரும்பு சொல்லியதாம், என்னை விட சக்தி வாய்ந்த, என்னையே என் நிலையை மாற்றுகின்ற ஒரு நிலைதான் நெருப்பு. நெருப்பிலே என்னை வைத்தால் என் நிலை மாறிவிடும். நெருப்பிடம் இப்படியாக கேட்கப்பட்டது, நெருப்பே, உன்னை விட மேலான சக்தி வாய்ந்த ஏதாவது உண்டோ? நெருப்பு சொல்லியதாம், என்னை அணைக்க மழையினால் முடியும், மழை வழியாக என்னை அணைக்க முடியும் என்று நெருப்பு சொல்லியதா. மழையிடம் கேட்டது, மழையே, உன்னை விட மேலான சக்தி வாய்ந்த வேறு ஏதாவது உண்டோ? மழை சொன்னதா, மேகம். மேகம் வந்தால் நான் மழையாக மாறுவேன். மேகம் இல்லை என்றால் நான் மழையாக வெளிப்பட முடியாது. மேகத்திடம் கேட்டது, மேகமே, உன்னை விட மேலான சக்தி வாய்ந்த வேறு ஏதாவது உண்டோ என்று. மேகம் சொல்லியதா, பாறை. பாறை இல்லை என்றால் மேகங்கள் உருவாக முடியாது. பாறையிடம் கேட்டது, பாறையே, உன்னை விட சக்தி வாய்ந்த வேறு ஏதாவது உண்டோ? பாறை சொன்னதாம், மனிதன். மனிதன் என்னை உடைக்க முடியும். மனிதரிடம் கேட்டது, மனிதனே, உன்னை விட மேலான ஏதாவது உண்டோ? மனிதன் சொன்னான், சாவு. சாவு ஒன்றுதான் என் உடலை அழிக்க முடியும். சாவிடம் கேட்டது, சாவே, உன்னை விட மேலானது, உன்னை வெல்லக்கூடியது ஏதாவது உண்டோ என்று. சாவு சொல்லியதா, இயேசு என்ற ஒருவரால் சாவை, அவர் ஒருவரே சாவை வென்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு வழியாகத்தான் சாவை வெல்ல முடிந்தது. அதைவிட அந்த இயேசுவை அழிக்க எவராலும் முடியாது, சாவினால் கூட முடியவில்லை. இதுதான் பைபிள் சொல்லுகிறது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கி எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. பிரியமானவர்களே, இந்நேரத்தில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு தரும் செய்தி, கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு தரும் செய்தி என்ன? ஒன்று, எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் என் சீடராக விளங்குவதே என் தந்தைக்கு மகிமை. எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இந்த பல்லோட்டின் அவருடைய முன்மொழி இப்படியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் கிறிஸ்தவர்களாக வேண்டும். அனைத்து கிறிஸ்தவர்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். அனைத்து நல்ல கிறிஸ்தவர்களும் சிறந்த ஒரு சீடனாக மாற வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக விளங்குவதே தந்தைக்கு மகிமை. உயிர்த்த இயேசு சொல்லுகிறார், எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இயேசுவை காண்போம் பாடலிலே, டைட்டில் சாங்கிலே இப்படியாக தன் கடைசியிலே பாடப்படுகிறது, சீடராகுவோம், வாழ்வை தொடருவோம். இரண்டாவதாக, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். பிதாவினுடைய, சுதனுடைய, தூய ஆவியினுடைய பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. திருமுழுக்கு வழியாகத்தான் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். திரு அவையினுடைய ஒரு உறுப்பினராக மாறுகிறார்கள். தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, கட்டளையிட்ட யாவையும் கடைபிடிக்க கற்பியுங்கள். கட்டளையிட்ட யாவையும் கற்பிக்கிறது மட்டுமல்ல, கேட்கிறது மட்டுமல்ல, அதை கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடித்து வாழ்கிறவன் விண்ணுலகில் பெரியவன். அதை கடைபிடிக்காதவர்கள் விண்ணுலகில் சிறியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை போதிப்பதும், இறை வார்த்தையை கேட்பதும், கட்டளைகளை யாவற்றையும் அறிகிறது அல்ல, கேட்டதை, அறிந்ததை, கற்பித்ததை எல்லாம் கடைபிடித்து அதன்படி வாழ்கிறவர்களாக, மணல் மேல்
கட்டப்பட்ட வீட்டை காற்று தண்ணீர் வந்தால் அது அடித்து கொண்டு போய்விடும். ஆனால் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை எது வந்தாலும் அசைக்க முடியாது. இறை வார்த்தையாகிய இறைவன் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிறவர்களாக உள்ள வாழ்வு, கிறிஸ்துவின் உயிர்ப்பு தரும் செய்தியை நாம் அறிந்து அதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக வாழ எல்லாவற்றிலும் உயிர்த்த இயேசுவை மையப்படுத்தி நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்ப இந்நேரம் நமக்கு உதவுவதாக இறைவன் அருள் புரிவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இரும்பை கட்டுப்படுத்தக்கூடிய, இரும்பை அதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய நெருப்பென்றும், நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடியது மழை என்றும், மழைக்கு மேகம் என்றும், மேகத்திற்கு பாறை என்றும், பாறைக்கு மனிதன் என்றும், மனிதனுக்கு சாவென்றும், சாவை வென்று உயிர்த்த இயேசு என்றும் எங்களுடைய உள்ளத்தில் அறியச் செய்து பதிய வைத்து இதனுடைய நிலைகளிலே நாங்கள் கடந்து போய் வாழ அருள் புரியும், ஆசீர்வதியும். எல்லா வேண்டிய நலன்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைக்கும்படியாக உடல் நலம், உளநலம், உயிர் நலம், குடும்ப நலம், தொழில் நலம், எல்லா நலன்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து, உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய எல்லா ஆசிரையும் உம் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறேன். தூய தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென்.